ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மங்களகரமான வரலட்சுமி விரதம் பிடிக்கிற நாளுங்க. ஏகாதசியும் கூட. ஸோ பெருமாளும் மகாலட்சுமியும் ஒன்றாக இன்றைக்கி இணையும் நாளில் இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணி சாமியை கும்பிட்டுக்குவாங்க. நானும் என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இன்றைக்கி தாம்பூலம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். காதோடு கருகமணி, கண்ணாடி, வளையல், மஞ்சள் சரடு, நெல்லிக்காய், மாதுளம்பழம், கரும்பு சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொட்டெல்லாம் வச்சு அலங்கரிச்சுக்கணும். எப்போயுமே பஞ்ச பாத்திரத்தில் வாரம் பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து துளசி மாடத்துக்கும் வீட்டில் எல்லா பக்கமும் கால்படாமல் தெளித்து விடணும். ஸோ பஞ்ச பாத்திரத்தில் மெயினாக வந்து ஏலக்காவும் கஸ்தூரி மஞ்சள், நறுமணமான எல்லா பொருட்களும் தான் அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கணும். நான் போன வாரம் வந்து செண்பக இலை வச்சேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மனோரஞ்சித இலை தான் வச்சுருக்கேன். ஸோ மனோரஞ்சித இலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கக்கூடிய எந்த ஒரு இலை அழகாக இருந்தாலும் சரி, மா இலை தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம எந்த இலை கிடைக்குதோ அந்த இலை வைக்கலாம். நான் மெயினாக வந்து செண்பகம், மனோரஞ்சித இலை எனக்கு நியர்பையில் இதுதான் கிடைக்கும். கூடவே வந்து ராமேஸ்வர தனுஷ்கோடி தீர்த்தம், பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணி பஞ்சபாத்திரம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மெயினாக பார்த்திங்கன்னா நிலவுக்கு எல்லாமே ஸ்வஸ்திக் சிம்பிள் எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நிலவு எல்லாமே அலங்கரிச்சாச்சு. ஏன்னா வந்து நிலவில் தான் மகாலட்சுமியும் லட்சுமி நரசிம்மரும் நிலவில் தான் வாசம் செய்வாங்க. ஸோ குலதெய்வமும் நம்ம நிலவில் தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வீட்டு நிலவு சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகள் உள்ளே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் வைப்பே நம்ம நிலவை ஒட்டி தான் இருக்குது. நம்ம வந்து மஞ்சள் நல்லா அழகாக வந்து மஞ்சள் இது பண்ணி மாக்கோலம் எல்லாம் போட்டு சாமிக்கு வந்து நிலவுக்கிட்ட எல்லாமே அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கு உள்ள அம்மன் மகாலட்சுமிக்கும் வந்து அலங்கரிக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி விட்டாச்சுங்க. குலதெய்வத்தையும் நினச்சி ஒரு பொட்டு வச்சிடணும் எப்போவுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வச்சுட்டேன். இன்றைக்கி இன்னொரு தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மாவுக்கு ஒரு புது புடவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எந்த கலர் புடவை நம்ம அம்மாவுக்குன்னு எடுக்கிறோம், இந்த கலர் தான் கிடையாது. எந்த கலர் அமையுதோ அந்த கலர் வச்சு தான் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்குள்ள விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பட்டு புடவை அமைஞ்சுது. இந்த வருஷம் வந்து எனக்கு ப்ளூ வித்து ரெட் கலர் புடவை தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நிலவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பஞ்சபாத்திரமெல்லாம் சங்கோடு வச்சுட்டு வந்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு தீபமும் போட்டாச்சு நிலவுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கும் மல்லிகைப்பூ வைக்கணும். விநாயகருக்குமே மல்லிகைப்பூங்கிறது ரொம்ப உகந்தது. ஸோ நம்ம சின்ன ஒரு அளவில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூவாவது கிடைச்சாலும் விநாயகருக்கும் மகாலட்சுமிக்கும் மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் மன உருகி நிற்பாங்க. எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணி பிளான்ட்டை மறந்துடவே கூடாது. ஏன்னா அந்த நில ஒட்டி இருக்கிற அந்த தெய்வத்தோட ஞாபகமாக நம்ம காமிக்கிறதே வந்து மணி பிளான்ட்டு தான். ஸோ மணி பிளான்ட் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அம்மன் நம்ம வீட்டில் நல்ல செழிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். ஸோ பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சங்கில் பார்த்திங்கன்னா தீர்த்தமெல்லாம் வச்சு நிலவுக்கு எல்லாமே பூஜை பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா நம்ம நிலவை வந்து என்றைக்குமே மிதிக்கக்கூடாது. அதனால தான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நிலவில் கால் வைக்கக்கூடாது, நிலவில் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடன் ஆகும்னு சொல்லி நம்மளை பயப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நிலவு வந்து நம்ம கடவுளுங்க. நம்ம நிலவை எந்த விஷயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நிலவில் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் காமிச்சு ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டேன். அப்படியே நிலவுக்கு மேலே இருக்க பெருமாளுக்கும் ஆரத்தி எல்லாமே காமிச்சாச்சுங்க. ஸோ குடும்பத்தோடு உட்காந்து தான் இந்த பூஜை எல்லாமே நாங்கள் பண்ணினோம். அம்மனுக்கு அழகாக இருந்தது அந்த புடவை. என்னோடய புடவை எப்படி இருக்குன்னு அழகாக சொல்லுங்கள். என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே எங்கள் அப்பா தான் ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ எப்போவுமே வந்து அப்பா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. சாரியுமே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் எல்லாம் காமிச்சாச்சுங்க. எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் முக்கியமான எல்லா பொருள் மட்டும் வச்சா போதும். அது எல்லாமே எளிமையான விலையில் கிடைக்கிற பொருளாக தான் இருக்கும். அந்த பொருளை வச்சு நம்ம மன திருப்திக்கு நம்ம சாமி கும்பிடும்போது கடவுள் இறங்கி வராமல் இருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்ததுங்க. தாம்பூலத்தில் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நல்லபடியாக எல்லாமே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாக்கோலம் அவ்வளோ அழகாக இருந்தது. அது என்னமோ நிலவே அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து துளசி மாடத்துக்கு பூவெல்லாம் அப்படியே வந்து மல்லிகைப்பூ கூடவே வந்து கொஞ்சம் சாமி பூ, அரளிப்பூலாம் இருந்தது. அதையும் வச்சு நம்ம தீபமெல்லாம் போட்டு கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு கும்பிட்டுருந்தேங்க. ஸோ ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு. சதாபூரணி, அன்னபூரணி, சங்கர, பியான, வல்லதே, ஞான வைராகிய சித்தத்தம், பிஷான் தேவி, பார்வதி நமஸ்துதே, சரஸ்வதியம் நமஸ்துத்யம், நமதே காமரூபிணி, வித்யாரம்பம், கரிஷ்மாமி, சித்தே மகது மேசதாம்.
அப்படின்ட்டு எல்லாருமே கும்பிட்டோம். இது போன வருஷம் வந்து நான் வீட்டில் பூஜை பண்ண பிக்சருங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் விளக்கு பூஜை பண்ணணும். அத்தனை பேரையும் கூப்பிட்ருந்தோம். அந்த சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக பண்ணோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிலவுக்கு மெயினாக பூஜை பண்ணிட்டோம். எனக்கு கடவுள் இந்த வருஷம் இதுதான் பாக்கியம் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேங்க. என் ஹஸ்பண்ட்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் மஞ்சள் எல்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு கன்னி பொண்ணுங்க, அவங்கள மெயினாக கும்பிடணும். ஒவ்வொரு உரையும் நம்மள அலங்கரிச்சிக்கும் போதும் நம்ம வீட்டு மகாலட்சுமியான கன்னி தெய்வங்களையும் நம்ம வந்து குழந்தையா இல்லாமல் அவங்கள தெய்வமாக பார்த்து எல்லாமே அலங்கரித்து வைக்கணும். அது அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வீட்டில் உள்ள அம்மனை அலங்கரிக்கிறது இல்லாமல் என்னையும் என் குழந்தைகளையும் சேர்த்து அலங்கரிப்பேன். அதுவே அம்மனோட ஆசீர்வாதம் தான். நம்ம முகத்தில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க எல்லா சாமியோட கலைகளும். நம்ம முகம் அழகாக இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட சாமி குடி இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணீங்கன்னு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ.